ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மைட்டோகாண்ட்ரியோட ஃபேமஸ் நேம் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அங்கே தான் வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி நடக்கும். ஏடிபினா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபியை வந்து நம்ம எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். இதை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா காலிக்கர்ன்றவர் டிஸ்கவர் பண்ணாரு. எங்கேருந்துன்னா ஃப்ளைட் மசில்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ்லேருந்து டிஸ்கவர் பண்ணார். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே தெரியுது இது வந்து டபுள் மெம்பரேன் ராட் ஷேப் ஸ்ட்ரக்சர். இது பிளான்ட் செல்ஸ்லயும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். இதோட சைஸ் வந்து ரேஞ்சஸ் ஃப்ரம் 0.5 to 1 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். இப்போ ஸ்ட்ரக்சரோட முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னா இதில் அந்த ரைபோசோம், இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ், மேட்ரிக்ஸ், டிஎன்ஏ, இன்னர் மெம்பரேன், கிறிஸ்டே, அவுட்டர் மெம்பரேன் இதெல்லாம் தான். இதில் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சரு. அதில் என்னென்ன இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், லிப்பிட்ஸ் இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டே. இந்த கிறிஸ்டே என்னன்னா இங்கே மடிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபோல்ட் லைக் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து கிறிஸ்டே சொல்லுவாங்க. ஏன் இந்த ஃபோல்ட்ஸ் இருக்குன்னா டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. அங்கே தான் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கும். அதனால தான் வந்து கிறிஸ்டேல நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ரைபோசோம். ரைபோசோம்ஸ் வந்து எதால் ஆனதுன்னா ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். ஸோ அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியால இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா ஆக்சிடேஷன், டீஹைட்ரஜனேஷன், பாஸ்போரைலேஷன். ஸோ இது எல்லாமே வந்து தான் மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன். அதுக்கு மைட்டோகாண்ட்ரியோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி செயின் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சீரீஸ் ஆஃப் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்கே வந்து எனர்ஜி வந்து ஜெனரேட் பண்ணும். அதனால தான் அதை ரெஸ்பிரேட்டரி செயின் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்ஸ் எல்லாம் அழகாக எழுதி நல்லா பை-ஹார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ டீஹைட்ரஜனேஷனா என்னன்னு நான் சொல்கிறேன். டீஹைட்ரஜனேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம். பாஸ்போரைலேஷன்னா என்னன்னா அடிஷன் ஆஃப் பாஸ்போரைல் குரூப் டு எ மாலிகுல். ஸோ PO3 வந்து குரூப் வந்து மாலிகுல்ல சேர்ந்து நியூ காம்பவுண்டை கொண்டு வரும். இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆக்சிடேஷன்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.